அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பின் நோக்கம் என்ன என்ற விடயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எதற்காக நோன்பு நோக்க வேண்டும்? இக்கேள்விக்கு பலர் பலவிதமாக விடையளிக்கின்றார்கள். பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்பார்கள் சிலர். பசியை உணர்வதுதான் காரணம் என்று அல்லாஹுவும் கூறவில்லை, அவனது தூதரும் கூறவில்லை. இது இவர்களின் கற்பனையைத் தவிர வேறில்லை. பசியை உணர்வதுதான் காரணம் என்றால் செல்வந்தர்களுக்கு மட்டும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்றாடம் பசியிலேயே உழல்பவனுக்கு நோன்பு கடமையில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் பணக்காரர்கள் கூட நோன்பு நோட்காமலேயே பசியின் கொடுமையை உணர்ந்துதான் இருக்கின்றார்கள். பசியை உணர்வதால் தான் சாப்பிடுகின்றார்கள். நெருப்பு சுடும் என்பதை எப்படி சர்வ சாதாரணமாக உணர்கிறோமோ அதுபோலவே மனிதர்கள் மட்டுமின்றி எல்லா உயிரினங்களும் பசியை உணர்ந்திருக்கின்றன. எனவே பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டதாக கூறுவது முற்றிலும் தவறாகும். உடல் ஆரோக்கியம் பேணப்படுவதுதான் நோன்பின் நோக்கம் என்று வேறு சிலர் கூறுகின்றார்கள். நோன்பு நோட்பதால் உடல் ஆரோக்கியம் பேணப்படும் என்று அல்லாஹுவும் கூறவில்லை, அவனது தூதரும் கூறவில்லை. உடல் ஆரோக்கியம் இதனால் ஏற்படும் என்பது காரணம் என்றால் நோயாளிகள் வேறு நாட்களில் நோற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுவானா? நோயாளிகளுக்குத்தானே ஆரோக்கியம் அவசியம் தேவை. நோன்பே ஒரு மருந்து என்றிருக்குமானால் நோயாளிகளுக்கு நோன்பிலிருந்து விலக்கு அளிப்பதில் எந்த நியாயமும் இல்லை. எனவே நோன்பு நோட்பதற்கு இதை காரணமாக கூறுவதும் தவறாகும். சில மனிதர்களுக்கு இதனால் ஆரோக்கியம் ஏற்படலாம். அல்சர் போன்ற நோய் ஏற்பட்டவர்களுக்கு இதனால் நோய் அதிகரிக்கவும் செய்யலாம். எனவே இறை திருப்தியை நாடி நிறைவேற்றப்படும் ஒரு வணக்கத்திற்கு இது போன்ற அற்பமான காரணங்களை கூறி நோன்பை பாழாக்கிவிடக்கூடாது. நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குரிய காரணத்தை அல்லாஹுவே மிக தெளிவாக கூறிவிட்டான். அந்த காரணம் தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நோன்பு கடமையாக்கப்படவில்லை. நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். நோன்பு நோட்பதால் இறையச்சம் ஏற்படும். இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் கூறுகின்ற காரணம். நமக்கு சொந்தமான உணவை பகல் நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிட்டதால் தவிர்த்து விடுகிறோம். நமது வீட்டில் நாம் தனியாக இருக்கும் போது நமக்கு பசி ஏற்படுகிறது. வீட்டில் உணவு இருக்கிறது, நாம் சாப்பிட்டால் அது யாருக்கும் தெரிய போவதில்லை. ஆனாலும் நாம் சாப்பிடுவதில்லை. நாம் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டதால் நாம் சாப்பிடுவதில்லை. யாரும் பார்க்காவிட்டாலும் நாம் சாப்பிடுவது அல்லாஹுவுக்கு தெரியும், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் நமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருப்பதால் தான் நாம் சாப்பிடுவதில்லை. யாரும் பார்க்காவிட்டாலும் இறைவன் பார்க்கிறான் என்பதற்காக நமக்கு சொந்தமான உணவை ஒதுக்கும் நாம் ரமலான் அல்லாத மாதங்களிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்ப வேண்டும். ஹராமான காரியங்களில் ஈடுபட நினைக்கும் போது ஹலாலான பொருட்களையே இறைவனுக்கு பயந்து நாம் ஒதுக்கி வந்ததை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆன்மீக பயிற்சிதான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான ஒரே காரணம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்கியுள்ளார்கள். யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹுவுக்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 1903. பசித்திருப்பது நோன்பின் நோக்கம் அல்ல என்பதும் இங்கே விளக்கப்படுகிறது. நோன்பின் மூலம் எடுக்கப்படும் பயிற்சி நம்மிடம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் இங்கே விளக்கப்படுகிறது. நோன்பின் மூலம் பெற்ற பயிற்சி பொய் சொல்வதிலிருந்தும் தீய நடவடிக்கைகளிலிருந்தும் தடுக்கவில்லை என்றால் அது நோன்பு அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் நோன்பு நோற்றுள்ள நிலையில் நம்முடன் வீண் வம்புக்கு யாரேனும் வந்தால் கூட சரிக்கு சரியாக அவர்களுடன் வம்புக்கு போகக்கூடாது எனவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் போது யாரேனும் சண்டைக்கு வந்தால், யாரேனும் திட்டினால் நான் நோன்பாளி என்று கூறிவிடுங்கள் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 1894. நோன்பு என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இதுதான் நோன்பின் நோக்கம் என்று உணர்ந்தால்தான் அந்த நோக்கத்தை நாம் அடைய இயலும். 30 நாட்கள் நோன்பு நோற்று பயிற்சி எடுத்தவர்கள் நோன்பை நிறைவு செய்தவுடன் சினிமா கொட்டகைகளில் வரிசையில் நிற்கிறார்கள் என்றால் இவர்கள் பட்டினி கிடந்தார்கள் என்று கூறலாமே தவிர நோன்பு நோற்றார்கள் என்று கூற முடியாது. ரமலானுக்கு முன் எந்த நிலையில் இருந்தோமோ அதே நிலைதான் ரமலானுக்கு பிறகும் நம்மிடம் இருக்கிறது என்றால் நாம் எந்த பயிற்சியும் பெறவில்லை என்பதுதான் இதன் பொருள். எனவே இத்தகைய நிலை ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும்.